இருந்துச்சுன்னா உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுறது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் தான். அதில் வந்து போமிஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த போமிஸ்னா என்னன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இது வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஒன் டைம் நீங்கள் பே பண்ணால் போதும், மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. பேங்க்ல வந்து 5 lakhs வரைக்கும் தான் உங்களுக்கு டிபாசிட் கேரண்டி இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸில் அப்படி கிடையாது. நீங்கள் 5 லட்சம் இல்லை 50 லட்சம் வச்சா கூட போஸ்ட் ஆஃபீஸில் போட்ட பணம் அவ்வளவும் கேரண்டீடு, கவர்மெண்ட் கேரண்டீடு. இந்த கோவிட் டைமில் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் உள்ளே வந்தவங்க எல்லாருமே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதில் தான் நிறைய ட்ரேட் பண்ணுறாங்க. ட்ரேட் பண்ணி ஒருத்தர் தெரிஞ்சவங்க வேலையவே விட்டுட்டாங்க. நான் டெய்லி ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையவே விட்டுட்டாங்க. பட் அவங்களுக்கு என்ன அளவு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்டெப்பை எடுக்கிறாங்க. முந்தியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மண்ணில் போடு பொண்ணில் போடு அவ்வளோதான். பொம்பளை பிள்ளைக்கு தங்கம், ஆம்பளை பிள்ளைக்கு லேண்டு, முடிஞ்சு போச்சு. இப்போ தான் நம்ம வந்து புதுசாக நிறைய அவென்யூஸ் வந்துட்டு இருக்கு. முக்கியமான ஒரு ஸ்டடி ஒன்று வந்துட்டு இருக்கு, என்னன்னா பிஹேவியரல் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் உள்ள கொண்டு போய் போடுவாங்க. அப்போ மார்க்கெட் விழுந்தோடனே மியூச்சுவல் ஃபண்டு குறையும். ஐயோ என் பணம் எல்லாம் போயிடும், நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. ஆக்சுவலி அப்போ வந்து நிறைய போடணும். அந்த டைமில் தான் நம்ம கூட கொஞ்சம் போடணும். ஏன்னா மார்க்கெட்டை வந்து இறங்கியிருக்கு, மியூச்சுவல் ஃபண்டு இறங்கியிருக்கு. அந்த டைமில் போட்டோம்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும். மார்க்கெட் வந்து கீழெல்லாம் படுத்தையெல்லாம் கிடக்காதுமே, மேக்ஸிமம் வேணா ஒரு 2-3 years கொஞ்சம் நகராமல் இருக்கும். கண்டிப்பாக மேலே போகும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்ஃபோசிஸை தான் சொன்னேன் இல்லையா கீழே விழுந்திருக்குன்னு. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்ன பார்ப்பாங்க, சரி அது கீழே விழுந்திருக்குன்னு இன்னைக்கு போய் வாங்க மாட்டாங்க. அடுத்தாப்புல எப்போ அது ஸ்பீடு எடுக்கும்னு பார்ப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். நாளைக்கே மேலே வந்துடாது, கொஞ்ச நாள் கீழே இருக்கும் மேலே வரும், கீழே இருக்கும் மேலே வரும். ஒரு கட்டத்துக்கு வந்த உடனே மறுபடியும் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அந்த ஸ்பீட் எடுக்கிற இடத்துல போய் பிடிப்பாங்க. அதை பிடிச்சி அதுக்கு அனலைஸ் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இண்டிவிஜுவல் மதராக இருக்கட்டும் இல்லை சிங்கிள் உமனாக இருக்கட்டும், அவங்க எந்த மாதிரி ஸ்கீம்ஸை சூஸ் பண்ணலாம்? நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து உலகமே நான் அவங்க ஒரு பாட்டில் அடைச்சி உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு கூட ப்ராமிஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி லேடிஸு, சிங்கிள் லேடிஸ், மதர்ஸ், அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது எப்பவுமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்தாப்பில் தான் பேங்க்கோ இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்ஸோ அதெல்லாம் போக முடியும். ஏன்னா அதுக்கெல்லாம் கூட கொஞ்சம் நாலேஜ் வேணும். இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் போனால் ப்ராஃபிட் அதிகம் கிடைக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் இதுனா போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் போய் பேங்க்கில் போனால் அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க, எல்லாம் போட்டுற போகிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போனாங்கன்னா எல்லாம் பண்ணி கொடுத்துட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சேஃப்டியை பார்க்குற ஆளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுறது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் தான். அதில் வந்து போமிஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த போமிஸ்னா என்னன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இது வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஒன் டைம் நீங்கள் பே பண்ணால் போதும், மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இது வந்து ஒரு 5 yearsக்கு இருக்கும். இதுலேயும் அப்படி தான். அந்த நீங்கள் உங்களுக்கு அங்கேயே அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அது வந்து இன்ட்ரெஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இல்லை நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் சொன்னால் அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு விமனுக்கு. அதுவும் நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அது வந்து இந்த 5 years உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அது மாதிரி போமிஸ் இல்லை எனக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்லாம் வேண்டாம், மொத்தமாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி நம்ம பேங்க்கில் எப்படி எஃப்டி போடுறோமோ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி போட்டோன்னா 5 years கழித்து நம்மளுக்கு மொத்தமாக பணம் வந்துடும். அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து வரும். ஆனால் நீங்கள் மாதம் பணம் வேணும்னா இதில் கிடைக்காது. மாதம் வேணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், இல்லை மொத்தமாக வேணும் அப்படின்னாக்கா அந்த எஃப்டியில் போடலாம். அந்த எஃப்டி 5 years எஃப்டியாக இருக்கிறதால அதுக்கு டேக்ஸ் ரிபேட்டும் உண்டு, அதுவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம்ஸை அவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். இயர்லி எஃப்டின்னு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கா மேடம்? லைக் ஒரு பெரிய அமௌண்ட்டை எஃப்டி வந்து வருஷமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இயர்லி எஃப்டி எதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. இந்த என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா பேங்க்கில் வந்து 5 lakhs வரைக்கும் தான் உங்களுக்கு டிபாசிட் கேரண்டி இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் அப்படி கிடையாது. நீங்கள் 5 லட்சம் இல்லை 50 லட்சம் வச்சா கூட போஸ்ட் ஆஃபீஸில் போட்ட பணம் அவ்வளவும் கேரண்டீடு, கவர்மெண்ட் கேரண்டீடு. இது நீங்கள் பேங்க்கில் வச்சிங்கன்னா 5 லட்சம் தான். இந்த பேங்க்கில் ஏதோ ஒரு பிரச்சனை, எல்லா பேங்க்லேயும் பிரச்சனை வந்துடாது. பட் நம்மளுக்கு எங்கேயாவது கேள்விப்படும் போது ஒரு நிமிஷம் திடுக்குன்னு இருக்கும், ஐயோ நான் வச்சுருக்கேனே எனக்கு என்னோடது என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து கூட பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லா பேங்க்லேயும், ஈவன் இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் கூட 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, கேரண்டி கொடுக்குறாங்க. டிபாசிட் இன்சூரன்ஸ் கேரண்டி இருக்குது. 5 lakhsக்கு மேலே வச்சிருக்கிறவங்களுக்கு அது கிடைக்காது. அப் டு 5 lakhs தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அது கிடைக்கும். பேங்க்குக்கு பிரச்சனைனா அது மாதிரி ஆகும். போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த அளவில் நம்மளுக்கு அந்த பயமே இல்லை. எவ்வளோ பணம் வேணால் நம்ம வைக்கலாம், ஃபுல்லி கேரண்டீடு.
வேறு என்ன மாதிரி ஸ்கீம் வந்து இப்போது யங்ஸ்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் மேடம்? என்னால் மாதம் 1000 ரூபாய் தான் ஒதுக்க முடியும், ஆனால் நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு இருப்பாங்க. அப்படி 1000 ரூபாய் இருந்து லட்சங்கள்லையோ இல்லை கோடியிலையோ டேர்ன் ஓவர் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எல்லாரும் ரொம்ப மாடர்னாக திங்க் பண்ணணும், மாடர்ன் விஷயங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் ஒரு முக்கியமாக ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, அதெல்லாம் அது வந்து நம்ம புறக்கணிக்கவே கூடாது. ஸோ பேங்க்லேயே ஆகட்டும், போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், ரெக்கரிங் டெபாசிட்ஸ் இருக்குது. அந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் மாதம் மாதம் போட்டு வந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரும். கடைசியில் எடுத்துகிட்டு நீங்கள் கையிலேருந்து போடும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு லம்சம் இருந்தால் தானே நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஒரு கார் வாங்கணும்னா அதுக்கு ஒரு மார்ஜின் அமௌண்ட் வேணும், ஒரு வீடு வாங்கணும்னா ஒரு மார்ஜின் அமௌண்ட் வேணும். அதுக்கெல்லாம் நம்ம முதல்ல சேவ் பண்ணணும். அதுக்கு இந்த ரெக்கரிங் டெபாசிட் யூஸ் ஆகும். இல்லைனா யூ கேன் கோ ஃபார் லிக்விட் ஃபண்ட். இப்போ எல்லாருமே லிக்விட் ஃபண்டில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போகணும்னு நினைக்கிறவங்க லிக்விட் ஃபண்டில் போடலாம். அதில் வந்து நீங்கள் மாதம் இவ்வளோ தான் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். பேங்க்கில் பொறுத்தளவில் மாதம் நீங்கள் ஃபஸ்ட்லேயே கமிட் பண்ணிடுறீங்க, பேங்க்கோ போஸ்ட் ஆஃபீஸோ, நான் மாதம் இவ்வளோ கட்டியே தீருவேன், இவ்வளோ ரூபா தான் கட்டுவேன் அப்படின்னு. லிக்விட் ஃபண்டை பொறுத்தளவில் உங்களுக்கு கையில் எப்பப்போ பைசா கிடைக்குதோ நீங்கள் போட்டு சேர்த்து வச்சுட்டே வரலாம். இது ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடாது. அடுத்தாப்புல நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய பணம் எவ்வளோ தூரம் வளரும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவென்யூஸ் இருக்குது. முந்தியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மண்ணில் போடு பொண்ணில் போடு அவ்வளோதான். தங்கத்தில் போடுவாங்க, இல்லை பொம்பளை பிள்ளைக்கு தங்கம், ஆம்பளை பிள்ளைக்கு லேண்டு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளாக இருந்ததுதான். இப்போ தான் நம்ம வந்து புதுசாக நிறைய அவென்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ வந்து அதில் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஸ்டடி ஒன்று வந்துட்டு இருக்கு, என்னன்னா பிஹேவியரல் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது. ஒருத்தருக்கு மேத்ஸ் வரும், ஒருத்தருக்கு சயின்ஸ் வரும், ஒருத்தருக்கு சாப்பாடு இந்த சாப்பாடு பிடிக்கும், ஒருத்தருக்கு அது மாதிரி ஃபைனான்ஸ்லையும் அதே மாதிரி தான். இத்தனை விதமான அசெட்ஸ் எல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு வர்றதுன்னு சிலது இருக்குது. உங்களுக்கு வர்றது எனக்கு வராது, எனக்கு வர்றது உங்களுக்கு வராமல் இருக்கலாம். நான் உங்களை பார்த்துட்டா நம்ம தினேஷை பாரு எப்படி ஒரு 20% ஸ்டாக் மார்க்கெட்டில் அடிக்கிறார், நாளைக்கே நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஏர்ன் பண்ணி சம்பாதிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி இறங்கினேன்னா எனக்கு அது தெரிஞ்சால் தெரியலாம், தெரியாமல் போனால் பைசா ஃபுல்லாக போயிடும். ஸோ அடுத்தவங்களை பார்த்து நம்ம அதை இறங்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் நம்ம வந்து இந்த என்னென்ன அவென்யூஸ் இருக்குது, எதெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு எது முடியும், இப்போ எது ஈஸியாக. இப்போ ஒருத்தர் கிராமத்துலேருந்து இதை கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்கள போய் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்கன்னு நான் சொல்ல முடிஞ்சால் அவங்களால போட முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணணும், அதுக்கு எப்படி அந்த இடத்துல ரீச் பண்ணணுங்கிற வழியை பார்க்கும்போது வேறு இடங்களில் சேவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அவங்க கிட்ட இருக்கிறது போஸ்ட் ஆஃபீஸை அங்கே சேவ் பண்ணுங்க, பேங்க்கை அங்கே சேவ் பண்ணுங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணி மியூச்சுவல் ஃபண்டை அங்கே போங்க. அந்த மாதிரி நம்ம படிப்படியாக மேலே போகிற வழியை தான் பார்க்கணும். இதெல்லாம் சேஃபாக மேடம்? மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ரிஸ்க் இருக்குன்றாங்களே, சேஃபாக இருக்குமா அது? இல்லை, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த அளவில் என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ரிஸ்க் இருக்கோ அந்த ரிஸ்க் தான் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவில் ஒரு ரிஸ்க். என்ன அப்படின்னா, ஸ்டாக்ஸ் மேலே போகும் கீழே வரும், உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன மாதிரி இப்போ இன்ஃபோசிஸ் அவ்வளோ நல்லா மேலே போயிட்டு இருக்கிற கம்பெனி, அவ்வளோ உலகத்திலே பாராட்டி எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு கம்பெனி இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ அப்போ அதை வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கீழே கொஞ்சம் அதோட வேல்யூ குறையத்தான் செய்யும். நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூ குறையும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஓரளவு நாலேஜ் நம்ம திரட்டிக்கிறது நல்லது. அப்போ தான் பயப்படாமல் இருப்போம். இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் உள்ளே கொண்டு போய் போடுவாங்க, அப்போ மார்க்கெட் விழுந்தோடனே மியூச்சுவல் ஃபண்டு குறையும். ஐயோ என் பணம் எல்லாம் போய்டும், நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. ஆக்சுவலி அப்போ வந்து நிறைய போடணும், அந்த டைமில் தான் நம்ம கூட கொஞ்சம் போடணும். ஏன்னா மார்க்கெட்டை வந்து இறங்கியிருக்கு, மியூச்சுவல் ஃபண்டு இறங்கியிருக்கு, அந்த டைமில் போட்டோம்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும். மார்க்கெட் வந்து எப்பவுமே அடிக்கடி இறங்கும் ஏறும், கீழெல்லாம் படுத்தையெல்லாம் கிடக்காதுமே. மேக்ஸிமம் வேணால் ஒரு 2-3 இயர்ஸ் கொஞ்சம் நகராமல் இருக்கும், கண்டிப்பாக மேலே போகும். அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். அவன் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழகணும். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி நம்மளுக்கு அவ்வளோவா அவசரமாக தேவைப்படாத பணத்தை தான் போட்டு வைக்கணும். நம்மளுக்கு ரொம்ப தேவை, நாளைக்கு நான் ஃபீஸ் கட்டணும், இல்லை நான் ஃபாரினில் படிக்க போகிறேன், எனக்கு இந்த பணம் இப்போ அதுக்காக நான் சேர்த்துட்ருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் போகும்போது 2 இயர்ஸ் கழித்து நீங்கள் ஃபாரின் போகணுன்னு நினைக்கும் போது மார்க்கெட் டவுனாக இருக்கும். அப்போ நீங்கள் போட்டது வந்து உங்களுக்கு இல்லை. அதை மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் நிறைய பேர் பயப்படுறாங்க மியூச்சுவல் ஃபண்டுனா. ஆக்சுவலி அதை பற்றி அதோட சிஸ்டம் நம்மளுக்கு இது இப்படி தான் பிஹேவ் பண்ணும், மேலே போகும் கீழே வரும். இதை நம்பி நம்ம வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்க, அடுத்த வருஷம் ஃபாரின் போகிறாங்க அப்படின்னாக்க படிக்க போகிறாங்கன்னா இந்த வருஷமே அந்த பணத்தை மெல்ல எடுத்துருவாங்க. மார்க்கெட் அப்பா இருக்கும்போதே அந்த பணத்தை எடுத்து ஒரு பேங்க்கில் வச்சுடுவாங்க.
வச்சுட்டு அப்போ ஏன்னா அன்னைக்கு தெரியாது நம்மளுக்கு, அடுத்த வருஷம் இந்த டைம்ல அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா மேலே போயிருக்கா, இன்னைக்கே எடுத்து உள்ள வச்சிருவோம். அந்த மாதிரி நம்ம வந்து சேஃபும் கூட கண்டிப்பா. ஸோ அதனால நீங்க வந்து நம்ம இது இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ஒரு நம்ம என்னதான் படித்தாலும், ஒரு ராக்கெட் சயின்ஸே படிச்சிருந்தாலும், ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ எவ்வளோ படித்து என்ன ஏர்ன் பண்ணாலும் ஃபைனான்ஸில் ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு. நான் பாட்டுக்கு யார்ட்டையோ கொடுத்தேன் நிம்மதியா அவர் பார்த்துப்பாரு நான் இருக்கிறேன்னு இருக்கவே முடியாது. நீங்களும் கண்டிப்பாக அதில் இன்வால்வ் ஆகத்தான் செய்யணும். ஓரளவு நீங்கள் போயிட்டு அதுக்காக வேண்டி உங்கள் டைம் பூரா அதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணாதான் அது வந்து நம்மளுக்கு இது வந்து நம்ம சம்பாதிக்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும். எப்பேற்பட்ட படிப்பு படித்து எப்பேற்பட்ட வேலை பார்க்குறவங்களும் ஃபைனான்ஸை பற்றி தெரியாமல் இன்றைக்கி இருக்கவே முடியாது. விழிப்புணர்வுங்கிறது கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour டைம் கிடைக்குதா, நீட்டாக அது வந்து ஒரு இப்போ வந்து இ-புக் இருக்குது, ஆடியோ புக்ஸ் இருக்குது, எதையாவது வச்சு நம்ம கேட்டுட்டு இருக்கலாம். ஒன்றும் இல்லை, கார்லேயோ பைக்லேயோ போகும்போது கூட அந்த எத்தனையோ யூடியூப் வருது. அதில் வந்து வேற என்னெல்லாமோ பார்க்குறோம், மியூசிக் கேட்குறோம், இல்லை பஸ்ஸில் போகிறவங்க அப்படியே ஜாலியாக வெளியே வேடிக்கை பார்த்துட்டு காற்றா வாங்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு 10 நிமிஷம் தான் ஒரு யூடியூப் பற்றி கொஞ்சம் படிங்கன்றீங்க. படிக்கிறது கூட கஷ்டம், கேளுங்க. யூடியூப் எத்தனை வருது இப்போ, நம்மளே எவ்வளோ பேர் பார்க்குறோம் யூடியூப்ல இருக்காங்க. ஜஸ்ட் கேளுங்க, கேட்க உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அப்போதான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் மைண்டில். என்ன அப்போ நீங்கள் இன்னும் தெரிஞ்சவங்க கிட்ட பேசும்போது உங்களை சுற்றி ஒரு நல்ல வட்டம் உருவாகும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஈக்குவலாக இன்ட்ரெஸ்டட் உள்ளவங்களா வந்து சேருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஐடியாஸ் பரிமாறிக்கலாம். அண்ட் உங்களோட ஹோல் அந்த குரூப்பே மேலே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னைக்கு தேதியில் நோபடி கேன் இக்னோர் ஃபைனான்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சேஃப்னு சொன்னீங்களோ, ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஆனால் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதை பார்த்துட்டு சூஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்கை வந்து வாங்கணும்? அது வந்து இப்போ வந்து 2 விதமான டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது. நம்ம சும்மா கண்ணை மூடிட்டு போயிட்டு இறங்கிட்டு எல்லாத்தையும் குத்தம் சொல்கிறது ரைட் கிடையாது. இப்போ எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தவங்க எல்லாருமே F&O, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதில் தான் நிறையா ட்ரேட் பண்ணுறாங்க. ட்ரேட் பண்ணி ஒருத்தர் தெரிஞ்சவங்க வேலையவே விட்டுட்டாங்க. நான் டெய்லி ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையவே விட்டுட்டாங்க. பட் அவங்களுக்கு என்ன அளவு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்டெப்பை எடுக்கிறாங்க. அது ஒன்று கஷ்டம். ஏன்னா ஜெரோதா கம்பெனியில் தான் முக்கால்வாசி இந்த ட்ரேடிங் எல்லாம் நடக்குது. அந்த ஜெரோதா ஓனரே என்ன சொல்றாரு அப்படின்னா, 99% ஆஃப் த பீப்புளுக்கு லாபம் கிடைக்காது, நஷ்டம்தான் படுவாங்க. இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கு F&O ட்ரேடிங் பண்ணுறவங்க முக்கால்வாசி லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு தான் அவரே சொல்கிறாரு. ஸோ நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எதுனாலும் புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும். தெரியாமல் உள்ளே போயிட்டு கையை சுட்டுக்க முடியாது. ஏன்னா பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அதை நம்ம அப்படி ஈஸியாக விட்டுற முடியாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவில் 2 விதமான அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இந்த 2மே அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் அந்த கம்பெனியோட அந்த கம்பெனி என்ன செக்டாரில் இருக்குது, அந்த செக்டார் வந்து இன்னைக்கு மேலே போகிற மாதிரி இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் டவுனாக இருக்குது. இந்த டைமில் போய் ஐடி செக்டரில் வாங்குறது ஒரு வேஸ்ட்டு. ஸோ என்ன மாதிரி செக்டார் இது, இந்த செக்டர் அட்டாப்பில் எப்படி வரப்போகுது, அதுக்கப்புறம் அந்த செக்டாரில் இந்த கம்பெனி எவ்வளோதில் இருக்குது, ஃபர்ஸ்ட் நம்பர் 1ஆ நம்பர் 2வா, இதுக்கு ஆர்டர்லாம் நல்லா இருக்கா, இதுக்கு வந்து ரன் பண்ணுறவங்க யார், நல்ல ஒரு ரொம்ப ஒரு மாரல்லி கரெக்டாக இருக்கிறாங்களா, இல்லைன்னா அவங்க இன்வெஸ்டரோட பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடணும்னு நினைக்கிற பீப்புளாக இருக்காங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருங்க. நம்ம ஒரு 6 மாதம் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே அவங்களோட மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி தெரிஞ்சிடும். குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அவங்க இன்வெஸ்டர்ஸை ஏமாத்துற அவங்களா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அது அப்புறம் கன்சிஸ்டன்ட் ஓனர் பற்றி கண்டிப்பாக தெரியணும். உங்களுக்கு இப்போ நெட்டில் கிடைக்காத விஷயமே இல்லைங்க, ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட பிஹேவியர். அதாவது பிஹேவியர்னா டுவர்ட்ஸ் தேர் பிஸ்னஸ் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அது தவிர வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் அதோட நிறைய இருக்குங்க. இந்த ஸ்க்ரீனர்னு ஒரு சைட் இருக்குது. சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே அதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, அதோட மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது, அதோட பிஇ ரேஷியோ எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதை கொஞ்சம் டீப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு ஸ்க்ரீனர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே அதை கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறாங்களா, எவ்ரி குவார்ட்டர் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கா, எப்போ லாஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்கா, எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது,
அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுட்டே வரணும். இப்போ முந்தியெல்லாம் நாங்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ரொம்ப பிளைண்டு, ஒண்ணுமே தெரியாது. நான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் புரோக்கர் கம்பெனியில் போய் அப்போல்லாம் அந்த கம்ப்யூட்டர் செஷன், நம்மளெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, அவங்க கிட்ட தான் கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ காலையில் ஒரு 9:30 மணிக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா அந்த அவரோட ஆஃபீஸில் போய் நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பேன். லேடிஸ் யாரும் வரவே மாட்டாங்க, இருந்தால் ஒரு 4-5 மென்னு, அவங்களும் நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. சவுத் இந்தியன்ஸுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டே பிடிக்காது. ஸோ அவங்க தான் நின்றுட்டு ஏதாவது கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்து நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வராது. ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் அவ்வளோ கிடைக்காது. நெட்டில் கம்ப்யூட்டர்லாம் ஒன்றுமே கம்ப்யூட்டர் அது பணக்காரங்களுக்கு அது வந்து நம்மளுக்கு தெரியாது. சூதாட்டம் பயந்து விட்டுருவாங்க. சூதாட்டம் அது திட்டுவாங்க. என்ன ஸ்டாக் மார்க்கெட்ல போய் அதுல ரொம்ப மக்களுக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. பட் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அது டிரான்ஸ்பரண்ட் ஆகி இப்போ நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நம்மளே உள்ள போகலாம், நம்மளே வெளியே வரலாம், யார் மேலேயும் டிபெண்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு வர விட்டு இப்போ எல்லாருமே ஸ்டாக்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா இதுதான், கம்பெனியோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா கம்பெனியோட எப்படி இருக்கு, அதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, டீசெண்டாக இருக்கா, ப்ராஃபிட் எப்படி இருக்கு, ஆர்டர்ஸ் இருக்கா, அது மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா அது வந்து இன்னைக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்ஃபோசிஸை தான் சொன்னேன் இல்லையா கீழே விழுந்திருக்குன்னு. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்ன பார்ப்பாங்க, சரி அது கீழே விழுந்திருக்குன்னு இன்னைக்கு போய் வாங்க மாட்டாங்க, அடுத்தாப்புல எப்போ அது ஸ்பீட் எடுக்கும்னு பார்ப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அது இன்னைக்கு நாளைக்கே மேலே வந்துடாது, கொஞ்ச நாள் கீழே இருக்கும் மேலே வரும், கீழே இருக்கும் மேலே வரும், ஒரு கட்டத்துக்கு வந்த உடனே மறுபடியும் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அந்த ஸ்பீட் எடுக்கிற இடத்துல போய் பிடிப்பாங்க அதை. ஸோ பிடிச்சி அதுக்கு அனலைஸ் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதுக்கும் நிறைய அந்த சார்ட் அனாலிசிஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ அதாங்க இந்த ஜென்ரேஷன் ரொம்பவே லக்கி, அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு நினச்சாலும் அது அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம தமிழில் வேணுமா, அந்த அருள் ராஜன் சார் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கிளாஸ் ரன் பண்ணுறாங்க. அது இல்லைனாக்கா நம்ம என்எஸ்சியில் நிறைய கிளாஸஸ் ரன் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும் எல்லாமே ரன் பண்ணுறாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகணும். ரொம்ப அவசரப்பட்டு எங்கே போகிறோம், நம்மளும் இங்கே தான் இருக்க போகிறோம், ஸ்டாக் மார்க்கெட்டும் இங்கே தான் இருக்க போகுது. ஸோ அதனால நம்ம நிதானமாக போகணுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும், அவசரப்படக்கூடாது பணம் சேர்க்கறதுக்கு.